கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 19 1 14 வரை உள்ள வசனங்களை என்னுடைய அறிவுக்கு, அதாவது கர்த்தர் கொடுத்த அந்த சின்ன ஞானத்தை வச்சு அதை நான் உங்களுக்கு விரிவாக சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். சரிங்களா? இந்த வசனங்களில் ஏற்கனவே நான் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். அதை கேட்கும் போதே பாருங்களேன், ரொம்ப சந்தோஷமாக உற்சாகமாக இருக்கும். எனக்கு அந்த ஷார்ட்ஸ் போடும்போது என் மனசில் ஏற்பட்ட சில விஷயங்களை தான் இந்த பதிவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன். இதில் முதலாவது, அதாவது இந்த சங்கீதத்தை நம்ம 3 பகுதிகளாக பிரிச்சுக்க போகிறோம். சரிங்களா? ஏன் இதை நம்ம 3 பகுதிகளாக பிரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவீது ராஜாவால் எழுதப்பட்ட ஒரு ஆன்மீக, அதாவது கடவுளுக்கும் இயற்கைக்கும் உள்ள அந்த பிணைப்பை ரொம்ப அழகாக இந்த சங்கீதத்தில் வெளிப்படுத்தியிருப்பாங்க. ஸோ இந்த சங்கீதத்தை நம்ம என்றைக்குமே என்ன பண்ணோம், 3 பகுதிகளாக பிரித்து பார்த்தோம் அப்படின்னா கடவுளுக்கும் மனுஷனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை நம்மளால் உணர முடியும். இதில் நம்ம முதல்ல பார்த்தோன்னு வச்சிங்களா, கடவுளின் படைப்பில் உள்ள மகத்துவம், அதாவது இந்த இயற்கையை நம்ம ரசிக்க என்றைக்குமே அழகு குறைஞ்சதே கிடையாது. அதை ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். எங்கே நம்ம பீச்சில் போய் உட்காந்தாலும் சரி, ஒரு மலைகள் இல்லை ஒரு நீரோடைகள்கிட்ட போய் இருந்தனாலும் சின்ன குழந்தைகள் மாதிரி நம்மளுடைய மனது எப்பயுமே மாறிடும் இல்லைங்களா? அதே மாதிரி தான் சொல்கிறாரு கர்த்தர். ஆகாய விரிவு பார்த்துருக்கீங்களா? அது சின்ன பிள்ளையில நான் கூட நினச்சிருக்கேன். அதாவது இவ்வளோ பெரிய வானத்தை கடவுள் படைச்சிருக்காரு அப்படின்னா, அதுவும் பார்த்திங்கன்னா அது நம்ம கீழே விழாமல், அது நம்ம தலைமையில் விழாத அளவுக்கு அவர் அவ்வளோ பெரிய ஆகாய விரிவை படைச்சிருக்காரு. அந்த ஆகாய விரிவு பார்த்திங்கன்னா அந்த முதல் வசனத்தில் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. அதாவது அவரோட கரங்களில் இருக்கிற ஆசீர்வாதம் எவ்வளோ பெருசு அப்படிங்கிறத அந்த வசனம் நமக்கு நினைவூட்டுகிறது இல்லையா? நம்ம இப்போ உள்ள சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள், நிறைய குழப்பங்களில் மாட்டி சிக்கி தவிச்சு, சரி ஓகே இதுக்கப்புறம் நம்ம லைஃப்பில் எதுவுமே இல்லைன்னு சில நேரங்கள் அப்படி துவண்டு போகும்போது இந்த வசனம் பாருங்களேன், ஆகாய விரிவை போல கிரியைகளால் நிறைந்து உள்ளது. இப்படிப்பட்ட வசனம் நம்மளை தேற்றும் போது இந்த பூலோக பிரச்சனை, அதாவது இந்த உலக பிரச்சனையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு தூசிக்கு சமானம் அப்படிங்கிறத நமக்கு நினைப்பூட்டுது இல்லைங்களா? இதில் 2வது வசனம் இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. நாமும் அப்படிதாங்க. சில நேரங்களில் சில மனிதர்களை தேடி தேடி அலையிறோம். அவங்கள்ட்ட போயிட்டா நமக்கு பதில் கிடைச்சிரும். அவங்க நமக்கு ஒரு நல்ல தீர்வை கொடுப்பாங்க. இவங்க கூட நமக்கு பேசினா ஒரு சமாதானம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு மாறி மாறி அவங்க பின்னாடி அலையிறோம். ஆனால் இந்த இயற்கை நமக்கு என்ன நினைப்பூட்டுது அப்படிங்கிறது இந்த வசனத்தில் நமக்கு அழகாக சொல்லுது. அவங்க பேசுகிறதே கிடையாது, ஆனால் அவங்களோட சத்தம் கேட்கப்படுறதும் கிடையாது. ஆனால் கர்த்தர் அவங்கள வழி நடத்துகிறாங்கங்கிற ஒரே ஒரு கண்ணோட்டத்தில் எல்லாமே சத்தம் இல்லாமல் நடந்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி தான் நாமளும் சில விஷயங்களை எல்லார்கிட்டேயும் போய் ஷேர் பண்ணாமல் அவரை மட்டும் மையமாக வச்சு நம்ம நடந்து கொள்ளும்போது நம்மளுடைய செய்கைகளே சத்தமில்லாமல் அவருடைய நாமத்தை மேன்மைப்படுத்தும் அப்படிங்கிறத இந்த வசனங்கள் நமக்கு தெளிவுபடுத்துது. அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஆகிலும் அவைகளில் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது, அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். இந்த இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இதோட அடுத்த வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது, அது தன் மனைவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போல் இருந்து பராக்கிரமசாலியை போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாக இருக்கிறது. நாமும் நம்ம கத்தர் தான் நம்மளை ஸ்தாபிச்சிருக்காரு. அதாவது அவர் தான் நம்மளை படைச்சிருக்கிறாரு, அவர் நம்ம கூடயே இருக்கிறாரு, அவர் நம்மளை வழி நடத்துகிறாரு. அப்படிங்கும்போது நம்மளுடைய ஒவ்வொரு நாளும் அவரை நோக்கிய ஒரு நியாயமான, அதாவது நீதியான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்வோம். அப்போ நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த சூரியன் எப்படி வந்துச்சு அப்படின்னா மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போல் இருந்துச்சு. அதாச்சும் அவ்வளோ அழகாக, அவ்வளோ அற்புதமாக அந்த சூரியன் ஒவ்வொரு நாளும் இந்த பூமிக்கு வெளிச்சம் கொடுத்துக்கிட்டே இருக்குது. அது
என்றைக்குமே என்ன பண்ணல, சோரவும் இல்லை, சோர்ந்து போகவும் இல்லை, தன்னுடைய கடமையை வந்து அது விடவும் இல்லை. அதே மாதிரி தான் நாமளும் இருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி பராக்கிரமசாலியை போலவும் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த வசனம்லாம் நான் வந்து ஏன் இது வந்து சொல்கிறோம் அப்படின்னா, இந்த இயற்கை வந்து கடவுளுடைய கட்டுப்பாட்டில், அதாவது அவருக்காக தான் ஓடுறோம் அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் ரசித்து ருசித்து ஒரு முனையிலிருந்து மறு முனை வரைக்கும் அதோட கடமை அதோட அந்த சுற்றுப்பாதையில் அது என்னென்ன செய்யணுமோ அதை கரெக்டாக செஞ்சுட்டு வந்துட்டுருக்கு. ஸோ நம்மளும் நம்மளுடைய லைஃப்பில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நம்மளும் நடக்கணும் அப்படிங்கிறத இந்த 6 வசனங்களும் பார்த்திங்கன்னா நமக்கு நினைப்பூட்டுகிறது. சரிங்களா? இப்போ 2வது, அதாவது 6க்கு அப்புறம் உள்ள வசனங்கள் 7லிருந்து 12 வரை உள்ள வசனங்களை இப்போ நம்ம அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, கர்த்தருடைய வேதம். சரிங்களா? சரி, ஓகே, நான் வந்து கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்கிறேன். ஆனால் நான் அவரோட வார்த்தைகளை நான் எப்படி கேட்க முடியும்? எப்படி நான் அவர் சொல்கிறது தான் நான் கரெக்டாக செய்கிறேனா அப்படிங்கிறத இந்த 4 வசனங்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக நமக்கு சொல்லிகிட்டே இருக்கும். அதாவது கர்த்தருடைய வேதம் பார்த்திங்கன்னா குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமா இருக்கிறது. பேதையை ஞானியாக்குகிறதுமா இருக்கிறது அப்படிங்கிறதுல நானும் சாட்சி சொல்லுவேன். சரிங்களா? ஏன்னா நம்ம கர்த்தரை அறிஞ்சிட்டோம், அவரை நம்மளோட லைஃப்பில் நம்ம ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம அவரை உணர்ந்துட்டோம் அப்படின்னா, நம்மளால் இன்னொருத்தருக்கு சொல்லாமல் கண்டிப்பாக இருக்கவே முடியாது. சரிங்களா? அதே மாதிரி தான் இயற்கையை பற்றி இப்படி சொல்லணும் அப்படின்னா, இயற்கை வந்து நமக்கு கடவுளை பற்றி அறிய ஒரு வழியாக இருந்தாலும், அவருடைய முழுமையான சித்தத்தை, அவருடைய வார்த்தைகளை நாம் எதில் பார்க்க முடியும் அப்படின்னா, வேதத்தில் தான் பார்க்க முடியும். ஸோ அந்த வேதத்தை நாம் வந்து தெளிவாக கற்றுக்கணும், தெளிவாக அதை பற்றி நம்ம அறியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 5 வசனங்களை இதில் சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த வசனங்களை பற்றி நம்ம படித்தோன்னாலே நம்ம மனசை ரொம்ப சந்தோஷப்படுத்தும். அதாவது கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. சரிங்களா? அவரை பற்றி சொல்லணுன்னா இதை விட தெளிவாக எந்த வசனமும் சொல்லவே முடியாது. சரிங்களா? அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறது யாருன்னா அவரோட வார்த்தைகள் மட்டும்தான். அதை தான் இந்த வசனங்கள் நமக்கு வந்து நினைப்பூட்டுகிறது. அவைகள் அனைத்தும் பார்த்திங்கன்னா நீதியுமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அந்த வசனங்கள் அந்த வசனங்கள் வந்து அதாவது என்றைக்குமே உருவகப்படுத்தி சொல்லும்போது தான் நமக்கு மண்டையில் சீக்கிரமாக ஏறுங்கிறதுக்காக அடுத்த 2 வசனங்களில் சொல்லியிருக்காங்க பாருங்களேன். அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தேனிலும் மதுரமுள்ளதுமாய் இருக்கிறது. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கைப்படுகிறேன். அவைகளை கைக்கொள்ளுகிறதுனால் மிகுந்த பலன் உண்டு. நாம் அந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி நம்ம யோசிக்கும் போதும் நடக்கும்போதும் சில பிரச்சனைகள் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக, அதாவது நாம் நினைக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் நமக்கு எச்சரிக்கை கொடுக்குறாங்கங்கிறதும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இது எல்லாமே எப்படி கிடைக்கும் அப்படின்னா, நாம் தினமும் நம்மளோட லைஃப்பில் வேத வாசிப்பின் மூலம் நமக்கு கிடைக்கும் பலன் அப்படிங்கிறது தான் இந்த வசனங்கள் 5 வசனங்களும் வேத வாசிப்பு எவ்வளவு முக்கியத்துவம் நிறைந்ததுங்கிறத நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா லாஸ்ட் 2 வசனங்கள், அதாவது தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். இதெல்லாம் எதுக்காக சொல்கிறாங்கன்னு தெரியுதா? சில நேரங்களில் நாம் செய்கிற பிழைகள் கூட நமக்கு தெரியறதே கிடையாது. அப்படிப்பட்ட பிழைகளை கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள், என்னட்ட இருந்து நீங்கள் பண்ணுங்கள் அப்படிங்கிறது ஜபமாக மாறுது. இப்படிப்பட்ட ஜபங்கள் நமக்கு வரும்போது தான் நம்மளுடைய பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும். பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும்போது நாம் எளிதாகவே கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க முடியும். சரிங்களா? சரி, ஓகே. பாவத்துக்கு
முதல்ல அடித்தளமாக இருக்கிறது என்ன அப்படிங்கிறத நம்மளுடைய கடைசி வசனம் வந்து ரொம்ப அழகாக சொல்லும் பாருங்களேன். என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. அதாவது நம்முடைய உதடுகள் இருக்கு இல்லையா, நம்முடைய வாய் உதடு, இதுதான் நம்மளுடைய பாவங்களுக்கு முதல் ஆணிவேராக உள்ளது. இதையெல்லாம் நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா நாம் முதல்ல பாவ மன்னிப்பு பெற்று கர்த்தரோட நம்ம ஒப்புரவாகணும். அப்படி நம்ம ஒப்புரவாகும் போது தான் நம்மளுடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் சிந்தைகளும் கர்த்தருக்கு முன்பாக பிரியமுள்ளதாக மாறும். இப்படி மாறுறதால நாம் கர்த்தருடைய பிள்ளைகளை வாழ முடியும் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு தெளிவாக கூறுது. சரிங்களா? ஸோ நாமளும் இந்த இயற்கையை போலவும் நாம் அமைதியாக இருந்து கர்த்தருடைய ஊழியத்தை சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிறத இந்த வசனங்கள் நமக்கு தெளிவாக நினைப்பூட்டுது. தினமும் வேத வாசிக்கிறது நம்மளுடைய, அதாவது கிறிஸ்தவர்களுடைய மிகப்பெரிய கடமை என்பதையும் நமக்கு நினைவுபடுத்துகிறது. முக்கியமாக நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு கர்த்தரிடத்தில் நாம் பாவ மன்னிப்பு பெற்று அவரோடு ஒப்புரவாகி நம்மளுடைய வாயின் வார்த்தைகளையும் இருதயத்தின் சிந்தனைகளையும் அவருக்கு முன்பாக பிரியமுள்ளதாக நாம் மாற்றும்போது இந்த ஆகாய விரிவு போல அவருடைய ஆசீர்வாதம் நம்ம சூழ்ந்து நம்மளை வழிநடத்துறதுக்கு என்றைக்கும் தயவோடு இருக்குங்கிறத நமக்கு நினைப்பூட்டுறதுக்காகவே இந்த சங்கீதம் அமைஞ்சிருக்கு. இதை நம்ம தினமும் வாசிக்கும்போது நம்மளுடைய உள் மனதில் ஒரு நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் சமாதானமும் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எடிட் பண்ணியிருக்கேன். இதில் நான் ஏதாச்சும் தவறுகள் சொல்லியிருந்தா, அதாவது தவறான வார்த்தைகள் ஏதாச்சும், இல்லை இயேசுப்பா வந்து வேறு எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு ஏதாச்சும் கருத்துகள் இருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து அதை சரி பண்ணிக்க முயற்சி பண்ணுறேன். கர்த்தரால் வாழ்வோம், கர்த்தருக்காக வாழ்வோம், அவரை பற்றிய சாட்சி பகர்வோம். ஆமென். God bless you.